சமூக வலைத்தளங்கள்ல என்னென்னலாம் இருக்கு? கண்டிப்பாக அழகர். இன்னைக்கு முதல்ல நம்ம வந்து வில் ஸ்மித்தை பற்றிய ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூஎஸில் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கிற அரசியல் பிரச்சனைகளும் சரி, அங்கே வந்து வெள்ளையர்களுக்கும் கருப்பினர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது வில் ஸ்மித் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக வந்து அரசியலுக்கு வருவேன். ஏன்னா இப்போ நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் எனக்கு வந்து அதை பார்க்கும்போது நைட்லலாம் தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னுடைய தேவை வந்து அரசியலுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால நான் அரசியலுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு செய்தி வந்து இப்போ எல்லாராலையும் வந்து பரவலாக பார்க்கப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவரை தன்னைத்தானே மெருகேற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும், பேசும் விதம், எலக்யூஷன் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸ்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் போன்ற படங்கள் மூலமாக ரொம்பவே பிரபலமான வில் ஸ்மித் இப்படி சொல்லியிருக்கிறது வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அடுத்தபடியாக இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கெத்து படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து நம்ம முதலே பார்த்த மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் நிறைய வரவேற்பை பெற்றுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இவருக்கு எல்லாரும் என்ன மாதிரி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து செம அப்படிங்கிற மாதிரி, அண்ணா அப்படிங்கிற மாதிரி, ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ட்விட்டரில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே ஷேர் ஆகிட்டுருக்கு. பிரகாஷ் ராஜ் அவர்களோட, அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவருடைய மனைவி எல்லாருமே இந்த செலிப்ரேஷனில் எப்படி கலந்துக்கிட்டாங்க, அங்கே அவங்க எப்படி ஜாலியாக இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பிக்ஸ்லாம் வந்து இப்போது ட்விட்டரில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டே வராங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம், இன்றைக்கி ப்ரூஸ்லி அவர்களுடைய பிறந்த நாளும் கூட. ஸோ ப்ரூஸ்லியோடைய ட்விட்டர் பக்கத்தை இப்போ வந்து அவருடைய மகள் தான் இப்போ வந்து அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இன்றைக்கி ஒருத்தரோட பர்த்டே ப்ரூஸ்லி 75 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகள் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் சம்ஒன்ஸ் பர்த்டே டுடே, ப்ரூஸ்லி 75 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்கிற இந்த ட்வீட். ஸோ வந்து இன்றைக்கி ப்ரூஸ்லி பர்த்டே அன்றைக்கி இவருடைய ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கூட நிறையவே ட்வீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு ஃபேவரட் தான், நீங்கள் சொல்லிக் கொடுத்த லெசன்ஸ் எல்லாம் நாங்கள் எப்போதுமே மனசில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருடைய ஃபேன் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்வீட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தபடியாக பால் வாக்கரை பற்றின ஒரு செய்தி. ஸோ பால் வாக்கர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போதும் அவர் வந்து கிட்டத்தட்ட 2013 ஒரு பாஷ்னுடைய ஒரு ஆக்சிடென்ட்னால அவர் வந்து இறந்து போனார் பாஷ் காரில் போகும்போது. ஸோ அதற்காக இப்போ வந்து பால் வாக்கருடைய தந்தை வந்து அந்த குறிப்பிட்ட கம்பெனி மேலே வந்து இப்போ அவர் வழக்கு தொடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயமும் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பால் வாக்கர்ஸ் ஃபாதர் வந்து அந்த கம்பெனியை வந்து சூ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம். இது மட்டும் இல்லாமல் வந்து பால் வாக்கருடைய மகளின் பெயரில் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கேஸ் போடப்பட்டது. அதே மாதிரி பால் வாக்கர் கூட ஓட்டுநராக இருந்து அந்த குறிப்பிட்ட நபருடைய மனைவி கூட கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாஷ் கம்பெனி மேலே எல்லாரும் கேஸ் போட்டிருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பாஷ் காரில் சரியானபடியான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இல்லாத ஒரே காரணத்தால் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பால் வாக்கருடைய தந்தை வந்து குற்றச்சாட்டு வைத்து இந்த கேஸை வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த செய்தியும் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அடுத்தபடியாக பிபாசா பாசுவினுடைய ஒரு செய்தி தான் இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. என்னென்னா, இவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால இவங்களுடைய முகத்திலையும் கைகள்லையும் வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு, சில புண் காயங்கள் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த காயங்கள்லாம் மறைக்கும் விதமாக அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக மேக்கப் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இன்ஸ்டாகிராமில் பிபாஷா வந்து ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஸ்கார்ஸ் எல்லாம் மறைக்கிற மாதிரி இவங்க வந்து மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷேர் பண்ணியிருக்கிற இந்த பிக்சர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து திரும்ப பார்த்துட்டும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இப்போ வந்து சினிமா அளவிலான செய்திகளாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு.